அன்பு சொந்தங்களே எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய பக்கத்தில் ரொம்ப நெருங்கிய ரொம்ப பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுதலைப்பூண்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 புற்று ஒன்று உருவாகிருக்கு, அம்மன் புற்று ஒன்று உருவாகிருக்கு. மன்னாதீஸ்வரனுடைய பச்சை அம்மன் சொல்லிட்டு 21 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுயம்பா உருவாகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வாழ்ந்த வீடு, இந்த வாழ்ந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அம்மன் உருவான உடனே எல்லாம் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு இந்த மாதிரி ஷீட்டு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அந்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. இப்போ இது ஒரு சின்ன இந்த இந்த இடம் வாழ்ந்த வீடு இது. இந்த வாழ்ந்த வீட்டையே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த புற்று அம்மன் உருவானதுனால இந்த சாமிக்காக இந்த வீட்டை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில வந்து அவங்க இருந்திருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா அது இருக்காங்க பாருங்க. இது ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த அம்மன், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா இங்க வந்து இந்த செய்வினை, சில குழந்தை இல்லாத இருக்கவங்க, ரொம்ப வீட்டு பிரச்சனைகள், நிறைய பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொடுக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அம்மன் கிட்ட வந்து முறையிட்ட உடனே சரியாயிடுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையா வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு கோயில் கட்டுறாங்க. அது எங்க கோயில் கட்டுறாங்கன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வெளியில போவோம். இப்ப பாத்தீங்கன்னா இவரு அந்த கோயிலை வந்து இந்த கோயிலுக்கு பூசாரி. அம்மா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து குறிலாம் சொல்லுவாங்க.